இன்று நாம் பேசப்போகும் செய்தி சாதாரணமான ஒரு விபத்து செய்தி அல்ல. தென் தமிழகத்தின் ரேக்லா மற்றும் குதிரைவண்டி பந்தய உலகையே சோகத்தில் ஆழ்த்திய ஒரு இளம் வீரனின் மறைவு பற்றியதுதான். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பெயன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 16 வயதான இளம் குதிரைவண்டி ஜாக்கி கணேசன் அவர்கள் திடீரென உயிரிழந்த செய்தி அனைவரையும் அதிர்ச்சியிலும் கண்ணீரிலும் ஆழ்த்தியுள்ளது. சிறு வயதிலிருந்தே குதிரைகளோடு பழகி மண்ணின் வாசனையோடு வளர்ந்த ஒரு கிராமத்து இளைஞன் தான் கணேசன். வயது குறைவாக இருந்தாலும் அவருடைய துணிச்சல், வேகம், குதிரையை கட்டுப்படுத்தும் திறன், பந்தயத்தில் காட்டிய நம்பிக்கையால் தன்னோட 16 வயதிலேயே ரேக்லா மற்றும் குதிரைவண்டி பந்தய உலகில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கியிருந்தார். மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற ரேக்லா போட்டியில் கலந்து கொண்டு மக்களோட பாராட்டை பெற்றவர். பல இளைஞர்களுக்கு அவர் ஒரு ஊக்கமாக இருந்தார். ஒரு நாள் பெரிய ரேக்லா சாம்பியனாக வருவார் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு துயரமான செய்தி வருவது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கணேசனின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டுகிறது. கிராமப்புற விளையாட்டுகளிலும் திறமைகள் இருக்கின்றன. வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் தங்கள் ஆர்வத்தாலும் உழைப்பாலும் உயர முயற்சிக்கும் இளைஞர்கள் இருக்கின்றனர். அந்த வரிசையில் கணேசனும் ஒருவர். அவரை நெருக்கமாக அறிந்தவர்கள் சொல்வது என்னன்னா, ஜாக்கி கணேசன் மிகவும் எளிமையானவர், குதிரைகளின் மீது அதிகம் பாசம் கொண்டவர். போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் குதிரை வண்டி பந்தயம் என்பது நம் பாரம்பரியம் என்ற உணர்வோடு தான் அவர் போட்டியில் கலந்து கொள்வார். கணேசனோட இந்த திடீர் மறைவு ரேக்லா பந்தய உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு என்கின்றனர். சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்திருந்த இளம் வீரன் இன்று நம்மிடையே இல்லை என்பது நம்ப முடியாத சோகமாக உள்ளது. இன்று அவரது குடும்பத்தினர் அனுபவிக்கும் துயரத்தை நம்மால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஒரு குடும்பத்தின் மகன், ஒரு நண்பர்களின் நண்பன், ரசிகர்களின் நம்பிக்கை, ரேக்லா உலகின் இளம் நட்சத்திரம், இத்தனை அடையாளங்களையும் தாங்கிய ஒரு உயிர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த வேதனை தருகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் இளம் வீரர் கணேசன் அவர்களின் நினைவாக ஒரு நிமிடம் அமைதியாக அஞ்சலி செலுத்துங்கள். உங்கள் இரங்கல் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். அவர் செய்த பயணம் குறுகியதாக இருந்தாலும் அவர் விட்டு சென்ற நினைவுகள் நீண்ட நாட்கள் வாழும். மண்ணில் பிறந்த வீரர்கள் மறைந்தாலும் அவர்கள் உருவாக்கிய நினைவுகள் என்றும் மறையாது.